வானுயர்ந்த காட்டிடையே நான் இருந்து பாடுகின்றேன். வயல்வெளிகள் மீது கேட்குமா, வல்ல வயல் தாண்டி போகுமா. இந்த பாட்டை கேட்கும் பொழுது எனக்கு 90, 91, 95 ஞாபகங்கள் வந்து போகின்றன. தேனிசை செல்லப்பாவனுடைய தேன் மதுர குரலில் ஒலித்த ஒரு ஈழ இசைப்பாடல். தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு எங்களுக்காக குரல் முழங்கிய, முரசு முழங்கிய ஒரு பெருங்கலைஞன் தேனிசை செல்லப்பா அவர்கள். இப்போ நான் அந்த அந்த பாட்டை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம். நாங்கள் அப்பொழுது பாசறையில் இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் அப்பொழுது சிறுவர்கள் என்பதனால் எங்களை சண்டைக்கு செல்ல விடுவதில்லை. பின்தள வேலைகள், எழுத்து வேலைகள், பதிவு வேலைகள் என்றுதான் எங்களுக்கு வேலை பணிக்கப்படும். என்றாலும் இரவுகளிலே காவல் கடமைகளில் நாங்கள் ஈடுபடுவோம். இப்போ கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் எங்களுக்கு இரவுகளிலே காவல் வரும். நாங்கள் இருக்கின்ற பாசறையை சுற்றி பார்ப்பதற்கு, அதை விழிப்பாக பார்த்து கொள்வதற்கு 1 மணித்தியாலம் வரும். அப்போ அந்த 1 மணித்தியாலம் செல்வதற்கு நான் இந்த பாடலை கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவைகள் மனதுக்குள்ளே பாடி பார்த்தோன்னா அந்த 1 மணித்தியாலம் முடியும். இந்த அப்பொழுது அவ்வளோ விருப்பமான பாடல் இந்த பாடல் செல்லப்பாவனுடைய குரலில். அப்போ இவ்வளவு உணர்வு இருந்தால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு, அதுவும் அப்பொழுது தடை இருக்கின்ற காலத்திலே என்ன காசி அன்னையோட சேர்ந்து, காசி ஆனந்தன் என்ற அந்த உணர்ச்சி கவிஞனோட சேர்ந்து மிக அற்புதமான பாடலெல்லாம் பாடி என எங்களுக்கு தந்த அந்த அற்புதமா மனிதன் செல்லப்பா அவர்கள். செல்லப்பா அவர்களை நான் இன்னொரு வகையாக ஞாபகப்படுத்தலாம். என்னென்றால் 90களின் பின்பு ஈழத்தினுடைய இசை உச்சகட்டமாக வளர வழிக்கிட்டது. சாந்தன் ஒரு பெரிய பாடகரானார், சுகுமார் ஒரு பெரிய பாடகரானார், புதுவேண்ண, வேல்நூர் சுரேஷ் என்று போன்ற கவிஞர்கள் எல்லாம் கோலச்ச தொடங்கினார்கள். கண்ணன் மாஸ்டர், அருணா இசைக்குழு போன்ற இசையமைப்பாளர்கள், அதுக்கு பிற்பாடு என செயல் வீரன், இசைப்பிரியர் என்றெல்லாம் படிப்படியாக 90களுக்கு பிறகு அவர்கள் ஈழத்து இசை ஒரு கட்டத்துக்கு மேலே உச்சக்கட்டமாக வளர தொடங்கிச்சு. அப்போ நாங்கள் இசையிலையும் கலையிலையும் ஆறணும், எங்களுக்கு அது அணுவாக தெரியும் யார் யார் என்னென்ன செய்தார்கள். அப்போ சாந்தனுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறது. இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லையை மீறி யார் வந்தவொன்று சாந்தன குரல். நான் நினைக்கிறேன், நான் சாந்தன குரலில் கேட்ட முதல் எழுச்சி பாடல் அந்த பாடல். இந்த மண் எங்களின் சொந்த மண் புகழ் சாந்தன் என்று தான் அவரை சொல்கிறார். அப்போ அவரோட கூட்டு முயற்சி, புதுவேண்ண எழுத, அல்லது வேலு சுரேஷ் எழுத, கண்ணன் மாஸ்டர் இசையமைக்க, அப்படி இப்படி என்று ஒரு 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 ஈழத்து இசை 90களின் பின்பு சும்மா ஜெட் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிற காலத்தில் செல்லப்பாவனுடைய இசையும் 6 மாதத்துக்கு இருக்கா அல்லது 3 மாதத்துக்கு இருக்கா அங்கேருந்து வெள்ளியாக இங்கே வந்தால் என்ன, எங்கே பிரச்சார கூட்டங்கள் என்றாலும் சரிதான், எழுச்சி கூட்டங்கள் என்றாலும் சரிதான், மாவீர தினங்கள் என்றாலும் சரிதான், அன்னை பூவதி நிகழ்ச்சி என்றாலும் சரிதான், எந்த அல்லது பொதுக்கூட்டங்கள், கிராமிய கூட்டங்கள்னாலும் சரிதான், என்ன சற்ற மாறியாக 2 ஈழத்திலே உருவாகின்ற பாடல்களும், ஈழத்துக்காக என்ன தமிழ்நாட்டில் இருந்து வெளியூரில் செல்லப்பாவனுடைய பாடல்களும், காசி ஆனந்தன உணர்ச்சி வரிகளில் நினைச்சு பார்க்கலாம் இருக்கும். அந்த கேட்க ஒரு போட்டி, அது பெருசா இது பெருசா. இது எங்களுக்குள்ள இது போட்டியாக இருக்க, இது இந்த ஈழத்திலே இருந்து கொண்டு பாடல்களை ஆக்குகின்ற சாந்தன் பாடுகின்ற அல்லது புதுவேண் எழுத போகின்ற அவர்களுக்குள்ளேயே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்தது. ஒரு பொழுது தர்மேந்திர கலையகத்தில் பாடல்கள் ஒலிப்பது நடந்து கொண்டிருக்கும். நாங்கள் பார்ப்பதற்காக சென்றிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் என்ன பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ சாந்தன் பாடுவதற்கு ரெடியாக இருக்கிறார். புதுவேண்ண பாட்டை சொல்லிக் கொடுக்குறா, வரியை சொல்லிக் கொடுக்குறா, இப்படிலாம் இருந்து பாடல் ஒழிப்பதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் இருந்து கதைக்கிறாங்க. நான் அவனோட கதையை கேட்கவே ஆசையாக இருக்குது. இந்த புதுவேண்ண என்ற கதையை கேட்டால் தெரியும் தானே. புதுவேண்ண கதைச்சாலும் சரிதான், திருப்பி கேட்கணும் போல். புதுவேண்ணை பார்த்தாலும் சரிதான், திருப்பி பார்க்கணும் போல். அதே மாதிரி சாந்தண்ணையை பார்த்தா சாந்தண்ணை வேர்த்து அந்த அழகான பல முகத்தில் முத்தா வேர்வேல் எல்லாம் வந்து நிற்க. சாந்தண்ணியை பார்த்தா அப்படியே இருக்க என்ன திருஷ்டி கழிக்கணும் மேலே இருக்கக்கூடிய மண்டையை சுற்றி இருக்க திருஷ்டி கழிக்கணும் போல இருக்கும். அப்படி அழகாக இருக்கும். வந்து சாந்தனை வந்திருந்து கதைக்கணும் இல்லை என்ன. அப்போ அந்த நேரத்தில் செல்லப்பாட பாட்டு வந்து கலகி கொண்டிருக்குது. நெருப்போடு என்னடா விளையாட்டு,
என்ன நினைத்தான் உன் பகைவன் நீ யாரென்று காட்டு, நெருப்போடு என்னடா விளையாட்டு என்று இந்த பாட்டு வந்து சும்மா கலக்கி எறிஞ்சு கொண்டு இருக்குது. தமிழ் இலத்திய கலக்கி கொண்டு இருக்குது. அந்த நேரத்தில் இவங்க இவங்க கதைக்கிறாங்க யாரு சாந்தன்யாக்கள். இப்போ புதிய என்ன சொல்கிறார், டேய் அடே இங்கே பாடுறாப்பா, நாங்கள் என்னதான்டா இதுக்குள்ள இருந்து கொண்டு அதை இதை பாவிச்சு இதண்டு வந்து பாடல்களை ஹிட் பண்ணி கொண்டு சனம் கேட்டாலுமடாப்பா, காசி அண்ணன் எழுதி செல்லப்பா இசையமைச்சிட்டு வந்து ஒரு பாட்டு வந்தேன்டாப்பா, எங்கட பாட்டில் தள்ளி போட்டு அதான்டா மேலே நிற்குதுடாப்பா, அப்படி பாடுறாப்பா. அப்படி அந்த அந்த அது அதில் ரெண்டு விஷயம் உண்டு. என்னென்னா அப்போக்கில் ஈழத்தில் அந்த டெக்னாலஜி மிக குறைஞ்சா, இப்போ குறைந்த ஒலிப்பதிவு கருவிகள் இசைக்கருவிகளை வச்சு கொண்டு சென்றாலும் அந்த பாடல் ரெண்டும் நிலைக்கின்றன. என்றாலும் செல்லப்பா அவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தபடி அங்கே இசைத்துறையும் அதை ஒலிப்பதிவு செய்கின்ற ஒலிப்பதிவு துறையும் உச்சமாக வளர்ந்திருந்தபடி அவரோட ரெக்கார்டிங் சும்மா நீட்டாக இருக்குது, கேட்க ஆசையாக இருக்குது. ஸோ சில்லு சில்லு சில்லுன்னு அந்த குவாலிட்டி இங்கே வந்த உடனே போட்டு கொஞ்ச நாளைக்கு என்ன எல்லா பாட்டையும் தள்ளி போட்டு செல்லப்பாட பாட்டுகள்லாம் மேலே நிற்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன் என்ன இன்றைக்கு. நானெல்லாம் கொஞ்ச காலம் அது விடுபட்டு போன பிறகு நான் நினச்சேன் அவர் ஏற்கனவே சுகமீனம் மற்ற கொஞ்ச காலம் அவருடைய பதிவுகளும் இல்லை என்று பார்த்தா இப்பொழுதுதான் அவர் இறந்திருக்கார். உண்மையில் அதை அதை சிரித்து கொண்டு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஆனாலும் ஒரு கலைஞன் மரிப்பதில்லை, அவன் வாழ்ந்த பிற்பும் வாழுவான், என வாழ்ந்த வாழ்க்கையும் தரமாக வாழ்ந்திருப்பான், வாழ்ந்த பிறகும் வாழுவான். ஆகவே அவனுடைய மரணம் அது வந்து கவலைப்படுவதற்கு உரியதில்லை. அது வருங்கால சந்ததிக்கு பதிவாக அமையக்கூடியது என்கின்ற காரணத்தினாலே இந்த பதிவை இந்த தமிழீழத்தை நேசித்த, இந்த இசைத்துறைக்கு பெரும் பங்களிப்பை செய்த, எங்களுடைய போராட்டத்தின் நியாயத்தை உலகமெல்லாம் பறைசாற்றுவதற்கு தன் இசையினாலே இரமூட்டிய அந்த மகா கலைஞனுக்கு என்னுடைய இதய அஞ்சலிகள். தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு அவருக்காக இயங்குகின்ற எல்லா இதயங்களுக்கும், அவருடைய குடும்பத்தினருக்கும், எங்களுடைய தமிழீழ மக்கள் சார்பிலே, தமிழீழ கலைஞர்கள் சார்பிலே எல்லோருக்கும் என்னுடைய இதய அஞ்சலி தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் செல்லப்பாவின் புகழ் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும்.